ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீட் கோடில் 55th ப்ராப்ளம் ஜம்ப் கேம் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மீடியம் லெவலான ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து ப்ரோக்ராமிங்கில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை நம்ம ஒரு கேம் விளையாடணும். என்ன கேம் அப்படின்னா, ஒரு அரேல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம ரீச் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அவங்களோட கொஸ்டின். அப்படி ரீச் பண்ண முடிஞ்சுன்னா ட்ரூங்கிறது வந்து நம்ம ஆன்சராக சொல்லணும், அப்படி இல்லைனா ஃபால்ஸுங்கிறது வந்து சொல்லலாம். ஓகே, இதுக்கு வந்து அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, நீங்கள் எந்த கரண்ட் இண்டெக்ஸில் இருக்கீங்களோ, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கா. இப்போ இங்கே 2ன்னு, இப்போ வந்து இது 0th இண்டெக்ஸில் இருக்குது, இதோட வேல்யூ வந்து 2 இருக்குது. ஸோ வந்து நீங்கள் 2 ஸ்டெப் வந்து முன்னாடி மூவ் ஆகலாம், அடுத்தடுத்து மூவ் ஆகலாம். ஸோ 3 அடுத்து இங்கே 1க்கு வந்துடுவீங்களா. இந்த 1ங்கிற பொசிஷன்லேருந்து நீங்கள் அடுத்து ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆக முடியுமா. ஸோ இந்த பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களால் அடுத்து மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் வந்து ரீச் ஆகணுமா. ஸோ நீங்கள் மறுபடியும் ரீச் பண்ணுறது மூலயமா லாஸ்ட் வேல்யூக்கு வந்து வந்துடுங்க. ஸோ நீங்கள் வந்து இண்டெக்ஸில் ஆரம்பித்து லாஸ்ட் வேல்யூவை ரீச் பண்ணிடுறீங்க. அதனால் இங்கே ட்ரூங்கிறது வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 3ங்கிறது வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ 3னா ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது 2ங்கிறதுக்கு வந்து வந்துடும். 2லேருந்து அடுத்து 2 ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா 0ங்கிற பொசிஷனுக்கு வந்து எனக்கு வந்துடும். ஸோ 0ங்கிற வேல்யூலேருந்து நான் ஃபர்தராக எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியாது. சரி, நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சது தான் தப்பாகுது. ஸோ நான் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2லேருந்து 1க்கு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 1க்கு அப்புறமாவும் நம்ம ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்க முடியும். ஸோ அதுவும் 0ல் வந்து எனக்கு எண்ட் ஆயிடுது. மறுபடியும் நீங்கள் 3 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 0ல் தான் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 4க்கு வந்து நம்மளால் மூவ் ஆக முடியாது. ஸோ அதனால அவங்க ஃபால்ஸுங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, நார்மலாக ஒரு அரேல உள்ள வேல்யூஸ் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், ஃபார் லூப் வச்சு தானே. ஸோ நம்ம இந்த ப்ராப்ளமே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ரீச் பண்ணணும், இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து லாஸ்ட் வேல்யூவை நான் ரீச் பண்ணணும். ஸோ எனக்கு ரீச் பண்ணுறதை செக் பண்ணுறதுக்காக இன்ட்டு ஆறுன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இனிஷியலாக அது 0ங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் எழுதுகிறேன். இன்ட்டு I = 0 ஆரம்பிச்சு ஐயோட வேல்யூ லெஸ் தேன் num.length வரையும் இருக்குது. I வந்து எனக்கு ஃபர்தராக ++ஆக மூவ் ஆகிட்டே இருக்குது. ரெண்டாவது என்னன்னா, உள்ள வந்து நான் ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே ஒரு 5ங்கிற வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5ங்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக என்னோட லாஸ்ட் பொசிஷன் வந்து ரீச் பண்ணிடலாம். சப்போஸ் அப்படி இல்லை, ஏதாவது கம்மியான வேல்யூ இருந்துச்சுன்னா என்னால் லாஸ்ட் பொசிஷன் வந்து ரீச் பண்ண முடியாதா. ஸோ நான் அதுதான் ஃபஸ்ட் கண்டிஷனாக எழுதுனேன். இஃப் ஐங்கிறது என்னோட ரீச் பொசிஷனை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, 6 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதே எடுத்துகிட்டே நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். என்ன, ஃபால்ஸுங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் ஃபால்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் வேல்யூவை அப்டேட் பண்ணிக்கிறேன். R = math.max of R, I plus nums of I. ஐங்கிற பொசிஷன்லேருந்து nums of I ஆட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபர்தராக மூவ் ஆகணும். இதில் ரெண்டுத்தில் எந்த வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூவோ அந்த வேல்யூவை R ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாலே போதும். ரிட்டர்ன் ட்ரூ. இந்த மேலே உள்ள எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டில் இருக்க ட்ரூங்கிறது வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நான் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறேன். ரன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.